வெல்கம் டு யுனைடெட் வாட்டர் ப்ரூஃபிங். நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் போரூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெரேஸ் வாட்டர் ப்ரூஃபிங். டெரேஸோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது, இன்க்ளூடிங் பேரப்பட். இந்த ஒர்க்கு நமக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா சேத்பட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பப்ளிஷ் பண்ணும்போது, ஸோ அது மூலமாக இந்த கிளைண்ட்டு நம்மளை கால் பண்ணாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவோட அவுட்கம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தனால, சரி இவங்களுக்கும் இதே மாதிரி சேம் லீக்கேஜ் இருந்தது. 6 major problems identified at poorer site. பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. இது இந்த பில்டிங்கை சுற்றி ட்ரீஸ் இருக்கனால எல்லா அவுட்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டெட் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாக் ஆகுது. கிளாக் ஆகும்போது டியூரிங் ரெயின் அப்போ மட்டும் உங்களுக்கு வாட்டர் ஸ்டாக்னேட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சொருவோடு போட்டிருக்காங்க. இந்த சொருவோடு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ் ஆனதுனால இதோட நடுவில் இருக்க கிரவுட்டிங்கு, அது இல்லாமல் டைலே பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இருக்குது, அவுட்லெட்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ பேரப்பெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சில்லி கிராக்ஸு. பேரப்பெட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பேரப்பெட்டும் ஃப்ளோரிங்கும் மீட் பண்ணுற அந்த 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 கர்விங், அந்த ஆன்ச்சிங் எட்ஜ் கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா மவுத்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ டியூரிங் ரெயின் அப்போது பேரப்பெட்டில் மழை பட்டு டைரெக்டாக வடியும் போது அந்த கிராக்ஸ்குள்ளே போகுது. These 6 problems led to ceiling leaks. Here's the proof. எல்லாமே நம்ம பார்த்துட்டு சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட 5 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கை நான் மேம் கிட்ட சொன்னேன். ஆர்கிடெக்ட் கூடயும் பேசி அதுக்கப்புறம் அவங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. Client approved our 5-layer waterproofing. Work now in progress. பண்ணுறோன்னா ப்ரெஷர் வாஷ் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் பாசி எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோட் சிமெண்டீஷியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிமெண்டீஷியஸ் இன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டும் பாலிமர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொபோசிஷனில் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோட் நம்ம அடிக்கிறோம், பேரப்பெட்டில் அடிக்கிறோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க என் பின்னாடி. இந்த சைட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பேராபெட்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக டெரக்கோட்டா அடிச்சிருக்கோம். ப்ரைமிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ லாஸ்ட் 2 லேயர்ஸ் ஆஃப் எலஸ்டோமெரிக் பெயிண்ட் நம்ம நோ டைல்யூஷனில் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ப்ரைமிங்கில் நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ட்டிக்கலாக போட்டோம். நம்ம 4th லேயர் ஆஃப் எலஸ்டோமெரிக் பெயிண்டில் நம்ம ஹாரிசாண்டலாக போடுவோம். ஹாரிசாண்டலாக போட்டுட்டு 5th லேயர் ஃபைனல் லேயர் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வேர்ட்டிக்கலாக போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான வேல பெயிண்ட் பிரிட்ஜ் ஆகும். ஃப்ரிட்ஜ் ஆகும்போது லாங் லாஸ்டிங்க்கு வாட்ரு பெனிட்ரேட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக டெரஸ் வாட்டர் ப்ரூஃபாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும்.
Thanks for watching. Share the video to spread awareness about waterproofing.